எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழ் நாடினும் போதினிலே இன்ப தேன் பாயுது காதினிலே என்ற பாரதியார் சொல்லுக்கேற்ப இப்ப இந்த இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. அதுல என்ன ஒரு இஷ்யூனா அவர் கிறிஸ்டியானிட்டியில ஒரு பைபிளை உயர்த்தியும் தமிழ்ல தாழ் சிறுமைப்படுத்தியும் அவர் பேசியிருப்பாரு. ஸோ அதுக்கு முன்னாடி இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவர் நிதிநிலை அறிக்கையை அவர் சமர்ப்பிக்கிறாரு. அதுல அவர் தப்பா படிக்கிறாரு. தப்பா படிக்கும் போது மற்றவங்க எல்லாம் கிண்டல் செய்யறாங்க. வலைதளத்திலையும் சரி, மற்ற உறுப்பினர்களும் சரி கிண்டல் பண்றாங்க. இதை அவர் பொறுத்துக்க முடியல. அவர் எந்த அளவுக்கு மட்டமா பேசுறாரு அப்படின்னா, அதாவது ஒரு லெட்டர்ல 9,924 அப்படின்னு சொல்லிட்டு தப்பா அவர் அந்த நிதிநிலை அறிக்கையை படிக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்னா நீங்க ஆங்கில வழியில கல்வி கற்றீங்க. அப்பனா அந்த நிதிநிலை அறிக்கையில என்ன தமிழ்ல இருக்குதோ அதை தங்கிலீஷ்ல நீங்க அமைச்சரவையில இருக்கிறீங்க. ஏதாச்சும் உங்களுக்கு எத்தனையோ அசிஸ்டன்ட் இருப்பாங்க. இதை தங்கிலீஷ்ல அவங்க டைப் பண்ணி கேட்டீங்கன்னா அழகா தங்கிலீஷ்ல டைப் பண்ணி தந்துருவாங்க. அதை பார்த்து கூட நீங்க படிக்கலாம். சரிங்களா? அப்ப எந்த வழியில நீங்க எந்த மொழி கற்றீங்களோ அந்த வழியில நீங்க படிக்கலாம். இப்ப நீங்க தப்பு செஞ்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த நிதிநிலை அறிக்கையில இதை விட நீங்க பர்ஃபெக்டா நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே உங்களை வாழ்த்துவாங்க. அதை விட்டுட்டு அவர் சொல்றாரு பாருங்க, இது நான் நாங்க கிறிஸ்டியானிட்டியில அன்பையும் அறத்தையும் கற்றுக்கொண்டு வந்தவர்கள். நாங்க பைபிளை படிச்சு வந்தவங்க. அது எந்த தமிழ் மொழி பேசக்கூடியவர்களாலையுமே புரிந்து கொள்ள முடியாதுங்கிற மாதிரி பேசுறாரு. இது எப்படி இருக்குதுன்னா, உதாரணத்துக்கு என் வீட்டுல இருந்துகிட்ட என் தாயை சிறுமைப்படுத்துற மாதிரி இருக்குது. இப்ப நான் உங்க பைபிளை சிறுமைப்படுத்தினா நீங்க அதை ஏற்றுக்கொள்வீர்களா? இப்ப தமிழ் மொழியை விட பைபிள் உயர்வானதுன்னு நீங்க பேசுறீங்க. இப்ப நான் பைபிள்ல உள்ள நான் ஒரு வசனத்தை சொல்றேன். அதற்கு உங்களுக்கு அதன்படி உங்களால நடக்க முடியுமா? நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். மார்க் 16:18 பைபிள்ல, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தன் மேல் கை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சொஸ்தபனமாவார்கள். அதுக்கு பொருள் என்னன்னா, அவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள், விஷம் கலந்த எதை குடித்தாலும் அவர்களுக்கு தீங்கு ஏற்படாது, நோயாளிகள் மீது கை வைப்பார்கள், அவர்கள் குணமடைவார்கள். இப்ப இதுக்கு நான் சொல்றேன், இந்த நிதி அமைச்சர் மரிய வில்சன் நான் கேட்கிறேன், உங்கள்கிட்ட நான் ஒரு ஃபுல் போட்டில் விஷத்தை நான் சுத்தமான விஷத்தை தர்றேன். அதை நீங்க ஒரு சின்ன ஒரு மூடி அளவு நீங்க குடிச்சா போதும். நீங்க உயிரோட இருந்தீங்க அப்படிங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி பைபிள் உயர்வானதும் தமிழ் தாழ்வானதாக நாங்க எண்ணிக்கிறோம். தமிழர்களாகி நாங்க எண்ணிக்கிறோம். இந்த விஷத்தை குடித்து உங்களால நீங்க சொன்னதை நிரூபிக்க முடியுமா? இப்ப நான் என்னுடைய நோக்கம் பைபிளை சிறுமைப்படுத்துவதோ இல்ல மற்றவர்களோட மனதை புண்படுத்துவதோ கிடையாது. நல்லா நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நிதிநிலை அமைச்சர் அவரு தப்பா பேசுறாரு. அந்த தப்ப சரி பண்ணிட்டு பேசுறதுக்கு அவருக்கு இது இல்லாம அவரை எல்லாரும் கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மொழியை நீங்க கிண்டல் பண்ணி நீங்க பேசுவீங்களா? நான் கேட்கிறேன். சட்டமன்றத்திலே பேசும்போது பொறுப்புணர்வோடு பேச வேண்டும். தமிழ் மொழியை நீங்க சிறுமைப்படுத்தி பேசுறீங்க. என்னுடைய இதுக்கு நான் சொல்றேன், அன்பையும் அறத்தையும் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த மொழி நம் தமிழ் மொழி. தமிழ் மொழி கற்று தராத ஒரு மனித நேயத்தை வேற எந்த மொழியாலும் கற்று தந்துவிட முடியாது. அதுதான் எங்களுடைய நாங்க படிச்சு வந்த விஷயங்கள்லாம். நீங்க இது இந்த மாதிரி பேசுறாரு. இது மற்ற நாடுகள்ல இருந்து பேசினாலே நம்மளால தாங்கிக்கிற முடியாது. நம்ம தமிழ்நாட்டுல அதுவும் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இப்படி ஒரு தமிழை ஒரு இழிவா பேசுறாரு. இது இப்ப நான் பைபிளை சிறுமியப்படுத்தி பேசணுண்டோ கிறிஸ்துவோடைய மனசை புண்படுத்தி பேசணுங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. நீங்க எங்க தமிழ் மொழியை நீங்க தாழ்வா நீங்க பேசுவீங்களா? அப்ப தமிழராய் எங்களுக்கு ஒரு கோபம் வராதா? உங்கள் மீது தவறு இருந்தா நீங்க உங்க தவறை சரி பண்ணலாமே. சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே.
தப்பு தப்பா நீங்க படிக்கிறீங்க, ஏன் அதை வந்து நீங்க சரியா வந்து உங்களால வந்து பிராக்டிஸ் எடுத்து அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல வந்து உங்களால வந்து பேச முடியாதா, சமர்ப்பிக்க முடியாதா? அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாம தமிழ் மொழியும் பைபிளையும் ஒப்பிட்டு நீங்க பேசுறீங்களே, இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான ஒரு விஷயம். இது பார்க்கையில எத்தனை பேர் முகம் சுளிப்பார்கள். நீங்க அந்த மரியை வில்சன் இவரெல்லாம் யாருன்னு தெரியாது, நிதிநிலை அறிக்கை அமைச்சரா போட்டிருக்காங்க. அந்த ஓட்டு எல்லாம் மக்கள் போட்டது வந்து மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்காக விழுந்த ஓட்டு தான். இவரெல்லாம் வேற யாருன்னு தெரியாது. தமிழ் மொழியை வந்து இந்த அளவுக்கு ஒரு மட்டமாகவும் ஒரு கேவலமாகவும் பேசுறீங்கள. அதுவும் தமிழ்நாட்டில் இருந்துகிட்ட இப்ப எதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு ஒரு தமிழர்கள் பேசக்கூடிய நம் மொழியை, இது நீ கர்நாடகால வந்து கன்னடத்தை வந்து நீங்க பேசியிருந்தீங்கன்னா அவங்க சும்மா விட்டுருப்பாங்களா அவங்கள? இல்ல கேரளால மலையாளத்தை நீங்க பேசியிருந்தீங்கன்னா அவங்க சும்மா விட்டுருப்பாங்களா? எதோட உங்க ஒப்பிட்டு பேசுறீங்க? உங்க மதத்துல உள்ளது உங்களுடையது, அதாவது ஒரு மாக்கம் அவங்களுக்கு பெருசு. அதை விட்டுட்டு அந்த மொழியில உள்ளதுல அந்த நாங்க கற்றுக்கொண்ட அந்த பைபிளை வந்து பெருசு. உங்களுடைய நீங்க சில தமிழ் கற்றுக்கொண்டவர்களால இதை புரிந்து கொள்ள முடியாதான். அப்பேற்பட்ட ஒரு இது பாருங்களா அது. அப்ப அதை கேட்கல நாங்க என்ன செய்வோம், அப்ப பைபிள்ல என்ன குறை இருக்குன்னு மற்றவர்கள் தேடுவார்கள். இப்ப இத கேட்கக்கூடிய சில கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, நீங்க தயவு செய்து எனக்கு எதுவும் விளக்கம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்தோ இல்ல நேரடியா வந்து தொடர்பு கொண்டு நீங்க பேசமானா, இது வந்து அவரை நீங்க கண்டிக்கணும். எப்படி ஒரு சட்டமன்ற கூட்ட தொடரிலே நீங்க எதை நிதிநிலை அறிக்கை உங்களை கோவப்படுத்தினா நீங்க கோவப்படுத்துங்க. அதை விட்டுட்டு நீங்க இருக்கக்கூடிய மதத்தையும் ஒரு மொழியையும் வந்து நீங்க ஒப்பிட்டு பேசக்கூடாதுல. அப்படி ஒப்பிட்டு பேசினா சமமா ஒப்பிட்டு மாட்ட பேசணும். அதை விட்டுட்டு தமிழ சிறுமைப்படுத்தியும் அப்ப பைபிளை பெருமைப்படுத்தியும் பேசினா அப்ப தமிழர்களாகி நாங்க என்ன செய்வோம், பைபிளை சிறுமைப்படுத்துறதுக்கான என்னென்ன வசனங்கள் இருக்குதோ அதை நாங்க தேடுவோம். ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.